எதிர்பாராத திருப்பம். நடந்தது என்ன? இயற்கையின் நியதியை மாற்ற முயன்றால் அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாமே ஒரு கணக்குப்படி தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதன் பெயர்தான் இயற்கை நியதி. அதை மாற்றலாம்னு நினைச்ச கடவுளுக்கே அதிர்ச்சி தந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. இயற்கையின் வரம்பை மீறினால் என்ன ஆகும்? யாருமே எதிர்பார்க்காத அந்த திருப்பம் நிறைந்த கதைக்குள் செல்வோம் வாங்க. தேவலோகத்தில் நடக்கும் சம்பவம் இது. தேவர்களின் தலைவன் இந்திரன், அவரின் மனைவி இந்திராணி ஒரு அழகான கிளியை வளர்த்தார். அந்த கிளி பாடும், பேசும். அந்த கிளியுடன் இருக்கும்போது இந்திராணிக்கு நேரம் போவதே தெரியாது. அந்த கிளியின் மேல் அதீத பாசம் வைத்திருந்தார். ஒரு நாள் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. நாம் தேவர்கள், அமிர்தம் குடிப்பவர்கள், மரணம் என்பதே இல்லை நமக்கு. ஆனால் அந்த கிளி அப்படி இல்லையே. ஆயுள் முடிந்தால் இறந்து விடுமே என்ற கவலை வந்தது. கிளியை எப்போதும் தன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும், இதை பிரியக்கூடாது என்ற எண்ணம் உருவானது. தன்னுடைய ஆசையை தன் கணவரிடம் கூறினார். இந்திரனும் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்தார். உயிர்களை படைப்பது பிரம்மாவின் வேலை. அவரிடம் சென்றால் இதற்கு ஒரு நல்ல உபாயம் தரலாம் என்று இருவரும் பிரம்மலோகம் சென்றனர். பிரம்மன் இவர்கள் வந்த விவரங்களை கேட்டறிந்து கொண்டு, படைப்பது மட்டும்தான் என்னுடைய தொழில், பாதுகாப்பது விஷ்ணுவின் பணி, அவரிடம் சென்று உதவி கேட்கலாம், நானும் வருகிறேன் வாருங்கள் என்று மூவரும் வைகுந்தம் நோக்கி புறப்பட்டனர். விஷ்ணுவோ அவர்கள் நோக்கத்தை கேட்டறிந்து, பாதுகாப்பது மட்டும்தான் என்னுடைய பணி, உயிரை எடுப்பது சிவனின் கடமை, அதனால் அவரிடம் சென்று கேட்பதுதான் சரியாக இருக்கும், நானும் வருகிறேன் வாருங்கள் என்று நால்வரும் கைலாயம் நோக்கி புறப்பட்டனர். சிவன் அவர்கள் சொல்வதை அனைத்தையும் கேட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே, இல்லை, நானும் பாதுகாக்கும் பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், உயிரை எடுக்கும் வேலையை யமதர்மனிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன், அவரிடம் சென்று கேட்டால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நானும் வருகிறேன் வாருங்கள் என்று 5 பேரும் யமலோகம் நோக்கி புறப்பட்டனர். 5 பேரும் ஒன்றாக வருவதை பார்த்த யமதர்மன் பயந்து விட்டார். ஏதோ தவறு செய்துள்ளோம், விசாரணைக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அவரின் யோசனையை புரிந்து கொண்ட சிவன் சிரித்துக்கொண்டே, நீ எந்த தவறும் செய்யவில்லை, உன்னிடம் ஒரு உதவி கேட்டு வந்துள்ளோம் என்று கூறுகிறார். யமதர்மன் உடனே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். சிவன் நடந்த அனைத்தையும் விபரமாக கூறுகிறார். அதற்கு யமதர்மன் கூறுகிறார், நாங்களாக யார் உயிரையும் சென்று எடுப்பதில்லை, ஒவ்வொரு உயிரையும் ஒரு ஓலையில் கட்டி ஒரு அறையில் தொங்கவிட்டிருக்கிறோம், யாருடைய விதி முடிகிறதோ அவர்களின் ஓலை கீழே உதிர்ந்து விழும், அந்த ஓலையை எடுத்து அதில் உள்ள முகவரிக்கு சென்று அவர்களை அழைத்து வருவது மட்டும்தான் எங்களின் வேலை என்று கூறுகிறார். சிவன் இதற்கு என்னதான் வழி என்று கேட்கிறார். யமதர்மன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஓலை தானாக விழுந்தால் தானே விதி முடிந்தது என்று அர்த்தம், நாமாக சென்று அந்த கிளியின் ஓலையை எடுத்து வந்து விடலாம், உயிர் பிரிய வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறார். அனைவரும் மனநிறைவோடு சரி வாருங்கள், சென்று அந்த ஓலையை எடுத்து வந்து விடலாம் என்று அந்த அறைக்குள் அனைவரும் செல்கிறார்கள். அந்த அறையில் அனைவரும் நுழையும் போது ஒரு ஓலை உதிர்ந்து விழுகிறது. அதுதான் அந்த கிளியின் ஓலை. ஓலையில் உயிர் பிரிகிறது என்றால் என்ன காரணத்திற்காகத்தான் பிரிகிறது என்று விளக்கமாக எழுதியிருக்குமாம். அந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், இந்திராணி, யமன், இந்த 6 பேரும் இந்த அறைக்குள்
காலை வைக்கும்போது உயிர் பிரிய வேண்டும் என்று எழுதியிருந்ததாம். இந்த கிளி இறந்ததற்கு யார் காரணம்? இந்திராணி தானே? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இந்திராணிக்கு கிளியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வராமல் போயிருந்தால் கிளி இறக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் 6 பேரும் எதற்காக ஒன்று சேரப் போகிறார்கள்? ஏன் அந்த அறைக்குள் செல்லப் போகிறார்கள்? இயற்கையின் நியதியை மாற்ற நினைத்ததால் வந்த வினைதான் இது. இந்த கதை சொல்லும் கருத்து நமக்கு என்னவென்றால், நமக்கு பிடித்தமான ஒன்றை கடைசி வரை நம்முடனேயே வைத்திருக்க வேண்டும் என்ற பிடிவாதமான எண்ணம்தான் மன நிம்மதி குறைவதற்கும் துன்பத்திற்கும் ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. அதை இந்த கதை நமக்கு புரிய வைக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.